போர் விமானங்களை பயன்படுத்தி தாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டதாக ஈரான் முதன்முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழக தேர்தல் களத்தில் இன்று மிக மிக முக்கியமான ஒரு நாள். இன்று புதன்கிழமை மாலை எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகின்றன. அது குறித்த செய்தி குறிப்பையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானிடமிருந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கார்கள் சொன்னால், இந்த 39 நாட்கள் யுத்தம் நடந்தது தானே, அந்த காலப்பகுதியில் தங்களுடைய போர் விமானங்களை பயன்படுத்தி தாங்கள் பல தாக்குதல்களை மேற்கொண்டதாக ஈரான் முதல் முறையாக அறிவித்திருக்கிறது. ஈரானினுடைய போர் விமானங்களா, நாங்கள் கேள்விப்படவே இல்லையே என்று கேட்டிங்கன்னு சொன்னால், ஈரான்கிட்ட போர் விமானங்கள் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், வான்படை இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 39 நாட்கள் யுத்தத்தில் அது பயன்படுத்தின மாதிரி எந்த ஒரு செய்தியும் வெளியாகலை. ஏன்னு சொன்னால், யுத்தம் நடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி வார செய்திகள் என்ன சொல்லுமென்று சொன்னால், ஒன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது அல்லது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன் தாக்குதல் அல்லது ஏவுகணை தாக்குதல் இப்படித்தான் செய்திகள் வந்து கொண்டிருந்ததே தவிர ஈரானிய தரப்பிலிருந்து கூட செய்தி வரையில்லை. ஈரானிய அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான செய்தியில் கூட சொல்லப்படையில விமான தாக்குதல் நடந்து என்று சொல்லி. ஆனால் இப்போ முதல் முறையாக ஈரானினுடைய இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமானியா அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கார். என்னென்னு சொன்னால், அந்த போர் நடவடிக்கையில் ஈடுபட்ட விமானிகள் இருக்கிறார்கள் தானே, ஈரானிய விமானிகள், அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா ஒன்று நடந்ததாம். அவர்களுடைய வீரத்தை பாராட்டுகின்ற ஒரு பாராட்டு விழா நடந்ததாம். அதில் கலந்து கொண்டு உரையாற்றியக்குள்ளதான் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமானியா இந்த கருத்தை சொல்லியிருக்கார். தங்களுடைய யுத்த விமானமாகிய F-5 விமானத்தை பயன்படுத்தி தாங்கள் பல நாடுகளில் தாக்குதல்களை நடத்தியதாக, மிக முக்கியமாக ஈராக்குக்குள் ஊடுருவி எர்பில் நகரம் இருக்குத்தானே, அந்த எர்பில் நகரம் அடிக்கடி செய்திகளில் அடிபட்டது. ஏன்னு சொன்னால், அங்கே சர்வதேச இராணுவத்தினர், குறிப்பாக ஐரோப்பிய இராணுவத்தினருடைய முகாம்கள் எல்லாம் அங்கே இருந்தது. அந்த பகுதியில் நிறைய தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. அப்போ நாங்கள் எல்லாரும் யோசித்தோம் என்ன, அது ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், அப்படித்தான் யோசித்தோம். செய்திகளெல்லாம் அப்படித்தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் முறையாக ஈரான் அறிவித்திருக்கிறது, பல இலக்குகள் வெற்றிகரமாக தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் ஈரான் சொல்லியிருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய பல அடுக்கு வான் பாதுகாப்பு பொறிமுறையை தாங்கள் ஊடுருவி செல்ல வேண்டி இருந்தது என்று சொல்லியும், அப்படி ஊடுருவி பல தாக்குதல்களை தாங்கள் மேற்கொண்டதாகவும் ஈரான் சொல்லியிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈராக்கில் மட்டுமில்லாமல் கட்டார்லையும் குவைத்திலையும் கூட விமான தாக்குதல்கள் இடம்பெற்றதாக இந்த இராணுவ தளபதி செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஈரானிடம் இதுவரை பாவிக்கப்படாத பல வெற்றிகரமான துருப்புச் சீட்டுகள் இருக்கின்றன, அவற்றை எதிர்காலத்தில் யுத்தம் உருவானால் நாங்கள் கட்டாயம் பாவிப்போம் என்று சொல்லியும் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமானியா சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த தகவல் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அப்ப ஈரான் வான் தாக்குதலை நடத்தி இருக்குமா என்ற சந்தேகம் யாருக்குமே வேறையில்லை. ஆனால் இப்ப முதல் முறையாக அதனை அறிவித்திருக்கின்றார்கள். எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு என்று சொல்லலாம். அதாவது ஒபெக் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒபெக் அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்புகளில் உண்டு. அதிலிருந்து வெளியேறுவதாக இப்பொழுது அமீரகம் அறிவித்திருக்கிறது. கடந்த 60 ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்த அமீரகம் அந்த குறிப்பிட்ட அமைப்பிலிருந்து வெளியேறுவது எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. அதுக்கு முதல் ஒபெக் அமைப்பு என்று சொன்னால் என்னென்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அதாவது எரிபொருளை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளினுடைய கூட்டமைப்பை தான் ஒபெக் என்று சொல்றது. அது 60 வருடங்களுக்கு முதலே அது உருவாக்கப்பட்டு அதில் ஈரானும் ஒரு முக்கியமான உறுப்பினர். சவுதி அரேபியா, ஈரான், கட்டார், குவைத் என்று சொல்லி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு தான் ஒபெக் அமைப்பு. அதில் இருந்து திடீரென்று அமீரகம் வெளியேறி இருக்கிறது. இந்த அறிவித்தலை நேற்று செவ்வாய்க்கிழமை அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அப்போ எதற்காக வெளியேறி போறீங்கள் என்று கேட்டதுக்கு அமீரக தரப்பில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இந்த ஒபெக் அமைப்பால் ஒரு பிரயோசனமும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் இல்லை, இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கே தவிர மற்றபடி சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இந்த ஹோமோஸ் நீரிணை இப்போ மூடப்பட்டு கிடக்குத்தானே, இதனால் எல்லா நாடுகளும் தான் பாதிக்கப்படுது. ஆனால் ஹோமோஸ் நீரிணை திறந்திருக்கும் போது முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 3.4 மில்லியன் பேரல் எரிபொருளை அமீரகம் ஏற்றுமதி செய்யுமாம். அதாவது
அதாவது 34 லட்சம் பேரல்ஸ் வந்து ஏற்றுமதி செய்யுமாம். அப்போ அதை கேள்விப்படைக்குள்ள எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 34 லட்சம் பேரல்ஸா, வாவ் சூப்பர் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் சில வேளை. ஆனால் அமீரகத்துக்கு வந்து அது ஹாப்பி இல்லை, அது திருப்தியும் இல்லை. போயும் 34 லட்சம் ஒரு நாளைக்கு ஏற்றுமதி செய்கிறது. நாங்கள் விட்டால் 50 லட்சம் ஏற்றுமதி செய்வோம், 60 லட்சம் ஏற்றுமதி செய்வோம், 60 லட்சம் பேரல் ஏற்றுமதி செய்வோம் என்று சொல்லி அமீரகம் சொல்லுது. அப்போ ஏன் ஏற்றுமதி செய்ய வேண்டியானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஒபெக் அமைப்பு தான் பிரச்சனை. என்னென்னா ஒபெக் அமைப்பில் வந்து உறுப்பினராக இருக்கிறதால ஒரு சில நன்மைகளும் இருக்குது, ஒரு சில தீமைகளும் இருக்குது. தீமைகள் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாடுமே வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு பேரல் எரிபொருளை தான் ஏற்றுமதி செய்யணும் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்காம். அந்த கட்டுப்பாடு வந்து அமீரகத்துக்கு பிடிக்கல. ஆரம்பத்தில் ஓகே இருந்திருக்கும் போறதுக்கு, அமீரகம் வந்து பெரிய அந்த வளர்ச்சி அடையாத காலத்தில் வந்து ஓகே இருந்திருக்கும் போறதுக்கு, பிறகு அவர்கள் வளர்ந்து கொண்டு விரைக்குள்ள வந்து போயும் ஒரு நாளைக்கு 34 லட்சம் ஏற்றுமதி செய்கிறது என்று சொல்லி அவைக்கு ஒரு சலிப்பு வந்திருக்கும் போறதுக்கு. அதனால இந்த கட்டுப்பாடு எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது, அதனால நாங்கள் ஒபெக் அமைப்பிலிருந்து விலகுகிறோம் என்று சொல்லி நேற்று அமீரகம் அறிவித்திருக்கிறது. அது வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்னென்னு சொன்னால், அந்த ஒபெக் அமைப்புக்குள்ள வந்து போட்டி இருக்காம். இப்போ வெளிப்படையாக பார்க்கக்குள்ள வந்து அமீரகத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. ஆனால் இந்த எண்ணெய் வர்த்தக போட்டியால் வந்து 2 நாடுகளுக்கும் இடையில நீண்ட காலமாக ஒரு உட்பகை ஒன்று இருந்ததாம். அந்த உட்பகை வந்து சவுதி அரேபியா வந்து இப்போ பிராந்தியத்தில் வந்து பெரிய நாடு சவுதி அரேபியா தானே. எனவே சவுதி அரேபியா வந்து மறைமுகமாக UAE வந்து கட்டுப்படுத்துகிறது என்றது அமீரகத்தினுடைய ஒரு குற்றச்சாட்டு. எனவே நாங்கள் இந்த அமைப்பில் இருந்தால் தானே நீங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, நாங்கள் வெளியில் போகிறோம் சாமி என்று போட்டு வெளியில் போயிருக்கிறது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். தனியாக ஒபெக் அமைப்பில் மட்டுமில்லாமல் அங்கால ஒபெக் ப்ளஸ் என்று சொல்லி இன்னொரு அமைப்பு ஒன்றும் இருக்குது. அது என்ன ஒபெக் ப்ளஸ் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஒபெக் நாடுகளோட சேர்ந்து ஒபெக் அமைப்பில் இல்லாத இன்னும் ஒரு 10 நாடுகள் சேர்ந்தும் சேராத மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு 10 நாடுகள். அதில் வந்து ரஷ்யா இருக்குது, கசகஸ்தான் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் 10 நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளை தான் சொல்கிறது, அந்த நாடுகளோட சேர்ந்த அந்த அமைப்பை தான் சொல்கிறது ஒபெக் ப்ளஸ் என்று சொல்லி. அதில் இருந்தும் இப்பொழுது அமீரகம் விலகி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது வந்து மத்திய கிழக்கில் ஒரு பெரும் அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இன்னும் 2 அமைப்புகளில் இருந்து அமீரகம் வெளியேறலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து அரபு லீக் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குது. அதிலிருந்தும் சிலவள அமீரகம் வெளியேறி போகலாம் என்று சொல்லி, அதே மாதிரி GCC என்று சொல்லி இன்னும் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அது என்ன GCC என்று கேட்டிங்கன்னு சொன்னால் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அதனுடைய சுருக்கம் தான் GCC என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. அதிலிருந்தும் அமீரகம் வெளியேறலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழக தேர்தல் களத்தில் இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை மிக மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது எக்ஸிட் போலினுடைய முடிவுகள் வெளியாகின்ற நாள் தான் இன்று. இன்றைக்கு புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பிறகு பல நிறுவனங்கள் எடுத்த அந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் வந்து வெளியாகும். இந்த பல நிறுவனங்கள் என்று சொல்லிக்குள்ள பல தொலைக்காட்சிகள், செய்தி ஊடகங்கள், தனியார் நிறுவனங்கள் என்று சொல்லி ஏராளமான நிறுவனங்கள் வந்து எப்படி கருத்து கணிப்புகளை எடுப்பார்களோ அதே போல இந்த எக்ஸிட் போலும் எடுத்திருப்பார்கள். எனவே அவற்றினுடைய முடிவுகளுக்காக ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்லாமல் உலகமே காத்திருக்குது என்று சொல்லலாம். எல்லார் மத்தியிலேயும் வந்து ஒரு மிகுந்த ஒரு ஆர்வம் ஒன்று அதிகரிச்சிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் அதை தெரிஞ்சு கொள்ளணும் என்றதில் வந்து எல்லோரும் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறத வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் எல்லா இடமும் வந்து இதுதான் பேச்சு, யூடியூப் திறந்தாலும் இதுதான் பேச்சு, எல்லா இடமும் அடுத்த முதலமைச்சர் யார் என்று சொல்லி. எனவே இன்றைக்கு வெளியாகின்ற இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து பெரும்பாலும் கணிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு பின்னரமே கணிக்கக்கூடியதாக இருக்கும். அது சரி, இந்த எக்ஸிட் போலண்டா என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. எக்ஸிட் என்று சொன்னால் என்ன, வெளியேறி வர்றது தானே. அதாவது வாக்காளர்கள் போயிட்டு வாக்களிச்சுட்டு வெளியில் வரையக்குள்ள வந்து அவர்கள்ட்ட கேட்குறது யாருக்கு வாக்களிச்சீங்கன்னு சொல்லி. அப்போ அவர்கள் ஒரு பதில் சொல்வார்கள் தானே. அந்த பதில் எல்லாத்தையும் வந்து சேகரித்து அதில் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று எடுக்கிறது. அதில் சில வாக்காளர்கள் வந்து உண்மையை சொல்லக்கூடும், சில வாக்காளர்கள் வந்து பொய் சொல்லலாம். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அதில் இருக்குது. இருந்தாலும் எக்ஸிட் போல் வந்து பெரும்பாலும் அந்த உண்மையான முடிவிற்கு தானே மே மாதம் 4ஆம் தேதி வெளிவர இருக்கின்ற உண்மையான முடிவுகளுக்கு கொஞ்சம் கிட்டமுட்டவா இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இன்றைக்கு வெளியாக இருக்கின்ற இந்த எக்ஸிட் போல் முடிவுகளுக்காக அனைவருமே வந்து ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனை சொன்னா, இந்த எக்ஸிட் போல் வந்து ஏற்கனவே எடுத்தாச்சு. அன்றைக்கு தேர்தல் நடந்த அண்டே 23ஆம் தேதியை வந்து எடுத்து ரகசியமாக அதை வந்து வெளியிடாம வச்சிருக்கணும். ஏன்னு சொன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகள் காரணமாக. ஏன்னு சொன்னா இன்றைக்கு புதன்கிழமை வந்து இந்த தேர்தல் சீசனுக்கான கடைசி
இறுதி தேர்தல் வந்து இன்றைக்கு நடக்குது. எங்கே? மேற்கு வங்கத்தில் நடக்குது. மேற்கு வங்கத்தினுடைய 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுகள் இன்றைக்கு நடக்குது. அது வந்து பின்னேரம் 6 மணி வரைக்கும் நடக்கும். எனவே பின்னேரம் 6 மணி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு இந்தியா முழுவதுக்கும் இருக்கும். பிறகு 6 மணிக்கு பிறகு அந்த கட்டுப்பாடு வந்து தளர்த்தப்பட்டு எல்லாருமே வந்து ஃப்ரீ ஆயிடுவினோம். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கருத்துன்னு சொல்லலாம். ஏன் சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள், இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் சிலவள வந்து மேற்கு வங்கத்தினுடைய அந்த வாக்களிக்கிற அந்த பற்றனை வந்து பாதிக்கலாம், ஏதாவது ஒரு தாக்கத்தை வந்து கொண்டுவரலாம் என்றதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பொதுவாகவே இந்தியா முழுவதும் இந்த கட்டுப்பாடை வச்சிருக்குது. அதனால தான் எக்ஸிட் போல் முடிவுகளை வந்து ஏற்கனவே எடுத்து ரெடியாக வச்சிருந்தாலுமே கூட ஆஃப்கோர்ஸ் எல்லா நிறுவனங்களுக்குமே தெரியும், அந்தந்த நிறுவனங்களுக்கு தெரியும், எல்லா தொலைக்காட்சிகளும் எடுத்திருக்கும். என்னண்டா ஒரு சில எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து கொஞ்சம் அரசல் புரசலாக காதும் வச்ச மாதிரி அங்கங்கே கசிஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் வந்து அடுத்த முதலமைச்சர் இவராக இருப்பார் என்று சொல்லி பலத்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்குது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு பின்னேரம் 6 மணிக்கு பிறகு நிறைய எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து ஒரே நேரத்தில் மளமளண்டு வெளியாகும். பிறகு அவற்றினுடைய ஒரு தொகுப்பை வந்து அடுத்தடுத்த காணொளிகளை வந்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே இன்றைய நாள் வந்து மிகுந்த ஒரு பரபரப்பான நாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். எனவே யுத்த களத்திலிருந்தும் பேச்சுவார்த்தை களத்திலிருந்தும் தேர்தல் களத்திலிருந்தும் மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.